வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் 14 நடக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது, அடுத்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்துக்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தத்துவ அடிப்படையில் எப்படி கர்மா இந்த வாழ்க்கையில நம்மளுடைய சம்பவங்கள் நல்ல சம்பவங்களாக அல்லது சாதகமற்ற சம்பவங்களாக எப்படி உருவெடுக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு வருடம் பார்க்கும் பொழுது மே 1 அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 2 வாரம் கழித்து குருங்கிறவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு இடம் பெறுகிறார். இடம்பெயர்ந்து என்ன பண்றார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார், தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். மற்ற ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சனி 3ஆம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார்கள். அதுல எந்த வித மாற்றங்கள் இருக்க போறதில்லை. அந்த அடிப்படையில பார்க்கிறீங்கன்னா இப்போ குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், இந்த கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு எந்த மாதிரி ஒரு போக்கு 2024 தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வேலை தொழில் விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எது மாதிரி மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போற மாதிரியும், கொஞ்சம் தள்ளி போற மாதிரியும், வீட்டு விட்டு வெளியில போய் கொஞ்சம் தனியா ஒரு ஜாப் வாங்கி இருக்க மாதிரியும், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும், வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசு விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய, இது வரைக்கும் நமக்கு ஒரு அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலையே, அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலையே, அருமையான ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்ப முடியலையேங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. வெளிநாடு விஷயங்கள் அந்நிய பார்த்து நான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக்ஸ் அது மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணா பல மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுதுங்க. அதே சமயத்துல தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இது வரைக்கும் இருந்த தொழில் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக போறாங்க, அவங்களுடைய டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ற மல்டிபிள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி பண்ணி அதுல ஒரு என்ன சொல்றதுங்க அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில முன்னேறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். லாபத்தை வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இல்லாமல் சுப முதலீடுகளும் அபிவிருத்திகளும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இது 2024 தமிழ் புத்தாண்டு நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும். அதாவது நம்ம லாபத்தை எவ்வளவு எடுக்கிறோம், வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு வரோம் இல்லாம நம்ம நம்மளுடைய விஷயங்கள் எதிர்காலத்தை நோக்கி இது மாதிரி விஷயங்களாக நம்ம டெவலப் ஆக போறோம். இதே வெளிநாடு போறவங்க அந்த விசா ப்ராசஸிங்காகவும் அந்த வெளிநாடு விஷயத்துக்காகவும் செலவு பண்றது, அதுக்கப்புறம் போய் நம்ம நல்லா வாழலாம், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்கிறதுக்காக உத்வேகமாக பிளானிங் பண்ணி செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு. அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு அதிகமாக இருக்காது, ஆனா உங்களுடைய படிநிலை, உங்களுடைய குரோத், உங்களோட ப்ரொஃபஷனல் குரோத் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இதே போல மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இது வரைக்கும் படிச்சு நல்ல ஒரு மேற்படிப்புக்காகவும் ஒரு வேலைக்காகவும் தூர பிரதேசம் போகக்கூடிய, வெளிமாநிலம் போகக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ அங்கே போய் அதனால அங்கே இருக்கிற ஒரு அந்நிய சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்களாகவும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில ஒரு அருமையான ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம். பெரிய வேலைகளையோ தொழிலையோ ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் இது ஒரு கோல்டன் டைமாக தான் இருக்கும். இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் இடத்துல தான் இருக்க போறார். ஸோ அதனால நல்ல ஒரு எதுலையுமே ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு போராடணும் இல்லாமல் ஈஸியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரருக்கு நீடிச்சிருக்க போயிருது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலம் கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். வண்டி வாகனம் இடம் அப்படி மாதிரி விஷயம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கரெக்டா பண்றீங்களா, அது பேருங்கிற டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா வாங்குறப்போ
அது கரெக்டானதா வாங்குறோமோ, ஒரு வில்லங்கமான ஒரு விஷயத்த வாங்குறோமாங்கிறது பார்க்கணும். வண்டி வாங்குறதுலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க. பொதுவா பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்ல படிநிலை போகக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கம்ஃபர்ட்டோடு இருந்து வெளியில போய் ஒரு அபிவிருத்தி நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக 2024 தமிழ் புத்தாண்டு இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.